அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அஃப்ரோஸ் எஸ்எல்ஏஎஸ். இதுதான் எனது முதலாவது புத்தகத்தினூடாக நான் வீடியோ வாயிலாக அனைவருடன் கலந்துரையாடும் ஒரு நிகழ்வாக உள்ளது. இதற்கான காரணம் யாதெனில், தற்போது அண்மை காலங்களாக, அதாவது கடந்த வருடம் முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பரீட்சைகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் ஒவ்வொரு மாணவர்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளை சில மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக கட்டணங்களை செலுத்தி இணைந்து கொள்வதில் இடர்பாடுகள் காணப்படுகின்றவர்களுக்காகவும், அதே வேளை தற்போது சமூகத்தில் ஒரு தெளிவற்ற ஐக்கியூவின் போக்கு காணப்படுகின்றன. அதாவது ஐக்கியூ வினாத்தாளினை கையாள்வதில் ஒரு தெளிவற்ற போக்கு காணப்படுகின்றனால் இதனையும் தெளிவுபடுத்தலாம் அடிப்படையிலே உங்களுடன் இணைந்துள்ளேன். அதே வேளை இன்றிலிருந்து எனக்கு நேரம் கிடைக்கின்ற வேலைகளில் அதாவது கடந்த கால வினாத்தாள்கள் பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்பட்டுள்ள வினாத்தாள்களிலுள்ளே ஒவ்வொரு பகுதி வினாக்களையும் மாணவர்களுக்கு இலவசமாக கலந்துரையாடலாம் என நினைத்துக் கொள்கின்றேன். அவ்வாறு தொடர்ச்சியாக எனது அந்த ஐக்கியூ வீடியோக்களினை நீங்கள் எனது முகப்புத்தகங்களினூடாக, அதாவது ஃபேஸ்புக் பார்த்து கொள்ள முடியும். அதனுடைய பெயர் அஃப்ரோஸ் அகமட் என நீங்கள் தேவையானவர்கள் முகப்புத்தகத்தில் சர்ச் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக் கொள்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளை இதனை உங்களது நண்பர்களுக்கும் எட்டி வைப்பதன் மூலம் அவர்களும் தொடர்ச்சியாக இவ்வாறான வீடியோக்களினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இங்கு நான் இன்று குறிப்பிடப்பட்ட விடயம், அதாவது முதலாவது வகுப்பு என்ற அடிப்படையில் முதலாவது ஐக்கியூ என்றால் என்ன, அதை எவ்வாறு கையாள்வது தொடர்பான இலகுவான நுட்பங்களை சொல்லலாம் என்று இன்றைய நேரம் உங்களுக்காக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதாவது கூடுதலான நேரம் தொடர்ச்சியாக ஒரு வீடியோவினூடாக அனைவரும் இணைந்து கொள்வது கடினம் என்ற அடிப்படையில் இன்று உங்களுக்கு நான் சில தலைப்புகளினூடாக தெளிவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன். முதலாவது, ஐக்கியூ என்றால் என்ன? நிறைய பேர் நாம் நினைத்துக் கொள்வது ஐக்கியூ என்பது ஒரு கணிதம் சார்பான வினாக்கள் போன்ற என்ற நோட்டத்திலே நாம் நினைத்துக் கொள்கின்றோம். பொதுவாக இலங்கையின் எந்த ஒரு போட்டி பரீட்சையை எடுத்தாலும் அதில் பிரதான பாடமாக இருக்கின்றதாக ஐக்கியூ காணப்படுகின்றது. இன்டெலிஜென்ஸ், குஷன்ஸ், நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு என கூறுவார்கள். இதற்கு பிரதான காரணம் எதுவெனில், பொதுவாக ஒரு மனிதனது விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில ஐக்கியூ என்பது அவனுடைய மூளைசார் திறனை அளவக்கூடியதாக காணப்படுகின்றது. இதே போன்று இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு விடயமும் உள்ளது. இது ஒரு மனிதனுடைய இமோஷன்களை அளவிடக்கூடியதாக இருந்தாலும் இதற்கான ஒரு பிரத்யோகமான ஒரு அளவுகோல் இல்லை என்பதனால் அனைத்து போட்டி பரீட்சைகளிலும் ஐக்கியூவை ஒரு வினாத்தாளாக கொண்டு காணப்படுகின்றது. இங்கு எந்த ஒரு போட்டி பரீட்சை எடுத்தாலும் ஐக்கியூ என்கின்ற பாடம் இருக்கு. அதனை தொடர்ந்து ஏனைய பாடங்கள் ஒவ்வொரு போட்டி பரீட்சைக்கும் ஏற்ற வகையில், அதாவது தொழிலுக்கும் ஏற்ற வகையில் மாறுபட்டு அமைவதை நாம் காணக்கூடியதாக உள்ளோம். ஆயினும் நிறைய மாணவர்கள் நினைப்பது ஐக்கியூ என்பது மெட்ஸ் ஆகும் என்று. இங்கு ஐக்கியூ என்பது வேறு, மெட்ஸ் என்பது வேறு என்பதை நாம் ஆரம்பத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் மெட்ஸ் என்பது நாம் உதாரணமாக ஓலெவல் அல்லது ஏலெவலில் நாம் மெட்ஸ் என்ற பாடத்தினை தனியாக எடுத்து படித்திருக்கின்றோம். ஆனால் இங்கு போட்டி பரீட்சைகளில் ஐக்கியூ என்ற விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது தவிர சில எக்ஸாம்பிள் கூற போனால் கஸ்டம்ஸ் உடைய பரீட்சையில் தனியாக கணிதத்திறன் என்ற ஒரு பாடமும் காணப்படுகிறது. அதே போது வேல்யூவேஷன் எக்ஸாமிலும் தனியாக காணப்படுகிறது. ஆனால் ஏனைய போட்டி பரீட்சைகளில் ஐக்கியூ என்பது காணப்படுகின்றது. அவர்களுக்கும் ஐக்கியூ ஒரு பாடமாக இருக்கின்ற போதிலும் கணிதத்திறன் என்கின்ற செப்பரேட்டான ஒரு பாடமாகவும் அங்கு நடைபெறுகின்றது. ஏனெனில் ஐக்கியூங்கிறது பொதுவாகவே ஒருத்தருடைய மூளையில் அவர் எவ்வளவு பயன்படுத்தினார் என்பதை அளவிடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டமாகும். ஆனால் கணிதம் என்பது நாம் அன்றாட செயற்பாடுகளை செய்கின்ற போது எவ்வாறு இலகுவாக ஒரு ஒழுங்கமைப்பினூடாக செய்யலாம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம்.
ஆகவே ஐக்கியூ என்பதும் கணிதம் என்பதும் வேறுபட்டது. இரண்டுக்கும் ஒற்றுமை இருந்தாலும் இரண்டின் நோக்கமும் வேறுபட்டது. பொதுவாக அதாவது ஓலவல் பரீட்சையில் நாம் மெட்ஸ் பாடத்தில் ஒரு கேள்விக்கு விடை எழுதினாலும் நேரடியாக அங்கு ஒரு ஸ்டெப்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதினால்தான் பூரணமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆயினும் ஐக்கியூ பரீட்சையில் நீங்கள் இவ்வாறு ஸ்டெப்பாக எழுத வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே பூரணமாக ஸ்டெப்பாகத்தான் நான் எடுத்து விடை எழுதினாலும் நீங்கள் விடையை நேரடியாக கொடுத்தாலும் உங்களோட விடை சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை என்பதே ஐக்கியூ பேப்பரில் பாடுபடும். ஆனால் நெக்ஸ்ட் பேப்பரில் எவ்வாறு ஓலவழியில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். ஆனால் ஐக்கியூ பேப்பரில் உங்களது விடை சரியா பிழையா என்பதே தீர்மானிக்கப்படும். எனவே நீங்கள் ஐக்கியூ வினாத்தாளினை அணுகும் போது மூளைக்கு வேலை கொடுத்தவாறே அணுகிக் கொள்ளுங்கள். அதனை விடுத்து ஓலவல் அல்லது ஏலவலில் படித்த மெட்ஸ் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஈக்குவேஷன் போட்டு எழுதுகின்ற போது உங்களுக்கு நேரம் வீண் விரயமாகும். உரிய காலத்தினுள் நீங்கள் பேப்பரை அணுக முடியாது. இன்று பல பேர் நினைத்துக் கொள்வது நான் மெட்ஸில் எக்ஸ்பர்ட், அதனால் ஐக்கியூ செய்வேன் என்று. உண்மையாக அவ்வாறு எதுவும் இல்லை. மெட்ஸ் என்பது ஒரு கேள்வியே மெட்ஸிட ஸ்டெப்ஸு கூடாக செய்கின்ற வழியில் காணப்படும். ஆனால் ஐக்கியூவில் உள்ள பெரும்பாலான வினாக்கள் மூளைக்கு வேலை கொடுத்து எடுப்பதன் மூலமே மிக மிக இலகுவாக விடைகளை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இதற்கு நாம் மெட்ஸ் அறிவியான நமது ஸ்டெப் வைஸாக எடுக்கிறதை யூஸ் பண்ணினோம் என்று சொன்னால் நமது நேரம் அதிகளவாக எடுத்துக்கொள்ளும். இதுதான் பல பரீட்சார்த்திகள் பரீட்சையில் எதிர்கொள்ளும் பிரதானமான பிரச்சனையாகும். அனைவரும் கூறுகின்ற விடயம் பேப்பர் இலகுவானது, நேரம் போதாது. இந்த நேரம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததற்கு காரணம் நாம் அந்த பேப்பரை கையாள்வது, அதாவது பிராக்டிஸ் எடுப்பது பிழை. உண்மையிலேயே நிறைய பேர் நினைச்சுக்கலாம் நான் மெட்ஸ்ல எக்ஸ்பர்ட், ஏ லெவல்ல படித்தது அல்லது மாஸ்டர் டிகிரி வச்சுக்கிறேன் அல்லது பிஹெச்டி மெட்ஸ்ல வச்சிருக்கிறேன், சோ ஐக்கியூ எனக்கு இலகுவாக செய்யலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுதல் வேண்டாம். பொதுவாகவே நிறைய பேர் நினைக்கிறது அவர் ஒரு ஆசிரியர், மெட்ஸ்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சுக்கிறார் அல்லது பிஹெச்டி முடிச்சிருக்கிறார், நம்ம அவர்கிட்ட போனோம்னா ஐக்கியூவை இலகு வழங்கலாம். நான் அதை தவறு என்று கூறவில்லை. ஐக்கியூ என்பது உங்களுக்கு யார் இலகுவான ஷார்ட்கட்ல வழிகள்ல சொல்லி தாராரோ அந்த வகுப்புகளுக்கு நீங்க போய் கொள்ளுங்கள். இன்னும் இலகுவாக அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா ஈக்குவேஷன் போட்டு ஸ்டெப் வைஸாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறது மிக இலகுவான நுட்பமாக விளங்கும். ஆனால் இதை நீங்கள் எக்ஸாமை கொண்டு போய் அப்ளை பண்ணும் போது உங்களது நேரம் தான் வீண் விரயமாகும். ஆனா நீங்க குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு மணித்தியாலம், பொதுவாகவே பெரும்பான்மையான பரீட்சைகள் ஒரு மணித்தியாலத்தில் 50 வினாக்கள் இருக்கும். அப்ப ஒரு மணித்தியாலத்தில் நான் எப்படி 50 வினாக்களை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர வெறுமனே ஸ்டெப் வைஸாக எனக்கு இதுதான் விளங்குது என்று போட்டு ஐக்கியூவை நீங்கள் அணுக வேண்டாம். அதற்கு ஏற்ற வகையில் தான் உங்களுடைய பேப்பர் தயாரிக்கப்பட்டிருக்கும். அடுத்த விடயம், இதுல எவ்வாறு பிராக்டிஸ் செய்வதென்று. அதாவது ஐக்கியூ என்பது பிள்ளையால் பொதுவாகவே 2 வகையான வினாக்கள். ஒன்று MCQ, அடுத்தது ஒன் வேர்ட் ஆன்சர். இதில் நீங்க இரண்டுக்கும் விடைகளை எழுதி சரியான விடைகளை கொடுத்தால் போதும். எவ்வாறு எடுத்தீங்கள், நீங்க பிழையான விடை எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்களை பூப்புட்டி யாரும் கேட்க போறதில்லை. அப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு MCQ வினா தரும்போது 4 விடை அல்லது 5 விடை, பொதுவாகவே நமது போட்டி பரீட்சைகளில் 4 விடைகள் தந்து அதிலிருந்து நம்ம சரியானதை செலக்ட் பண்ணி அதனோட இலக்கத்தை எழுதுற மாதிரியான வினாக்கள் தான் வரும். இவ்வாறு வரும்போது 4 விடைகள் தந்தா 4ல 1 தான் சரி. அப்ப நாம எவ்வாறு பிராக்டிஸ் பண்ணணும்டா அந்த 4ல இருந்து சரியானதை எப்படி எடுக்கலாம், அதுக்கு நான் எந்த மூளையை யூஸ் பண்ணணுமே தவிர நிறைய பேர் என்ன செய்வது என்று சொன்னால் கேள்வியை வாசித்து கிடைத்தெடுப்பதில்லை. அதை சொல்லப்பட்ட விளக்கத்துல பக்கத்துல பாயிண்டாக நோட் பண்ணி அதுக்கு ஈக்குவேஷன் போட்டு ஸ்டெப் வைஸா செய்து விடை எடுத்துக் கொள்வார்கள். அப்ப இவ்வாறு செய்யும் போது உங்களது நேரம் தான் வீண்விரயமாகும். இதே வேளை ஒரு பரீட்சையில் வருகின்ற வினாக்களினை நாம் பார்த்து எவ்வாறு செய்வது, எந்த வினாக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, எந்த வினாக்களுக்கு நாம்
அதாவது ஓர்டர்ல எவ்வாறு செய்வது என்ற அடிப்படைகளில் ஒரு ஒழுங்கமைப்பினூடாகவே செய்ய வேண்டும். அவ்வாறான இது முறையை நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில், அதாவது அடுத்த காணொலியில் எவ்வாறு நாம் வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற தெளிவினை உங்களுக்கு வழங்குகின்றேன். அப்ப இவ்வாறுதான் நாம செய்ய வேண்டும். அப்ப முதலாவது நீங்கள் ஐக்கியூ வினாத்தாளில் அல்லது எந்த ஒரு வகுப்புக்கு சென்றாலும் அந்த ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், இதனை எவ்வாறு ஷோர்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதை எங்களுக்கு சொல்லித்தாங்கிறத தான் நாம கேட்டு படிச்சு கொள்ளணும். பொதுவாகவே தமிழ் மீடியம், அதாவது நிறைய பேர் சொல்ற விடயம், பொதுவாகவே போட்டி பரீட்சையில தமிழ் மீடியம் வாரது மிக குறைவு. காரணம் என்ன? நாம் பரீட்சை எழுதி போட்டு வந்து சொல்லுவோம், ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு சிங்கள மீடியத்துல நிறைய பேர் வந்துட்டாங்க, பேப்பர் இஷ்யூ ஆயிட்டு லீக் ஆயிட்டு. அப்ப அப்படி இருக்கும் போதும் தமிழ் மீடியம் அவங்க வாராங்கன்னு சொன்னா எப்படி வாராங்க? இப்ப நாம படிக்கிறவே பிள்ளையா அல்லது நாம நம்மட சைட்ல குறைகளை வைத்து போட்டு ஏனையவர்களை குறை கூறுறதுல பிரயோசனம் இல்லை. உண்மையிலேயே இந்த முறையில எங்களுடைய எஸ்எல்ஏ பேச்சிலையும் 155ல 17 பேர் தமிழ் மீடியம். இதே மாதிரி எங்களோட ஒலையிலும் சேவிஸ் விதியில எடுத்ததுல எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் எல்லாம் செலக்ட் ஆனாக்கள் 30 எல்லாம் 3மே செலக்ட் ஆனாங்க. எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் செலக்ட் ஆனவங்க 22 பேர் இருந்தாங்க. இதுல 3 தமிழ் மீடியம் இருந்தாங்க செலக்ட் பண்ணினதுல. அப்ப அதுல நானும் ஒருத்தர், எஸ்எல்ஏஎஸ் கிடைச்சது, எஸ்எல்இஎஸ் கிடைச்சது. அப்ப இவ்வாறு உண்மையிலே நீங்க எஸ்எல்இஎஸ் பார்க்கும்போது 132 பேர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பேர் போட்டு இருந்தாங்க. அதுல மொத்தமாகவே 13 பேர் தமிழ் மீடியம். அப்ப இவ்வாறானதுல நினைக்கிறது பெர்சன்டேஜை பார்த்து போட்டி. இங்க நாடளாவிய போட்டி பரீட்சைகளில் பெர்சன்டேஜ் இல்லை. சில பரீட்சைகள்ல இப்ப எக்ஸாமுக்கு ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சையில தமிழ் மீடியம் பாடத்துக்கு கோல் பண்ணும் போது தமிழ் மீடியத்தை சார்ந்தவர் தான் எழுத போறார். அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. சில போட்டி பரீட்சைகள், பொதுவாக நடக்கிற பெரும்பான்மையான போட்டி பரீட்சைகள் நாடளாவிய அடிப்படையில் மொழி வகையில வேறு வகையில எடுப்பதில்லை. அப்ப இங்க நாம எவ்வாறு நம்மளை தயார்படுத்திக் கொள்ளணும்டா, அவங்களோட போட்டி போடுறதுக்கு ஏத்த வகையில தான் நாம நம்மளை தயார்படுத்திக் கொள்ளணும். உண்மையாவே நிறைய பேர் கிளாஸ் செய்யறாங்க, நிறைய தலைநாடாக்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்குது. நீங்க என்னத்தை கேட்டு படிச்சு கொள்ளணும்னா இதை எப்படி ஷோர்ட்டா எடுத்துக்கொள்ளலாம், அதைத்தான் நீங்க எடுத்துக்கொண்டா மட்டும்தான் உங்களுக்கு. அதே டைம்ல நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னா, ஒரு பேப்பர் கொண்டு வந்தா ஐக்கியூ பேப்பர் இருந்தா அதை எடுத்து சரியாக ஸ்டெப்பா போட்டு இன்னொரு பேப்பர் ஒன்று எடுத்து எழுதி, இவ்வாறு நீங்க ஒரு எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு சொல்லி பண்ணி சொல்ல இயலாது செய்கை வழிக்குரிய பேப்பர் தருவாங்க, தராமலும் விடலாம், அல்லது ஒரு கொள்ள தரலாம் இன்னொரு கொள்ள. இதுக்கு பிறகு எங்கேயும் போய் நாம் ஒன்றும் செய்ய இயலாது தானே. அப்ப தருவாங்க தராதுங்கிற போது நான் அப்ப இதை எப்படி யூஸ் பண்ணாம நான் எடுக்கலாங்கிறதுக்கு அடிப்படையில தான் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப ஐக்கியூங்கிறது பிள்ளையால் நீங்க மூளைக்கு வேலை கொடுத்து அதுல இருந்து எப்படி எடுக்கிற, ஸ்டெப்புகளை தவிர்த்து எம்சிக்யூ தந்தா எப்படி எடுக்கிற, எம்சிக்யூ இல்லைன்னா நான் எப்படி எடுக்கிறேன்ற வகையில தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது 1 மணித்தியாலம் 50 கேள்விண்டா அந்த மணித்தியாலத்துக்குள்ளதான் நான் செய்யணும். அப்ப இதுக்கு எவ்வாறு நான் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற வகையில நீங்க உங்களை படிச்சு கொள்ளுங்க. இதற்குரிய வழிகாட்டல்கள் வருகின்ற எதிர்கால வீடியோக்கள்ல நீங்க எதிர்பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது விடயம் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் நினைக்கிறது ஐக்கியூங்கிறது பொதுவாகவே நம்ம சமூக வலைத்தளங்கள் பேஸ்புக் பதிவிடப்படுற வினாக்கள் கணித வினாக்கள் என்று சொல்ற வயது, எண்கோளம், கலண்டர், ரயில் இவ்வாறான ஹெடிங்கள் உள்ளது. அதாவது இது இந்தியாவோட பரீட்சையிட சிலபஸும் இலங்கட பரீட்சையிட சிலபஸும் வேறுபட்டது. சில வினாக்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் சிலபஸ் வேறுபட்டது. அப்ப அங்க இருக்கிற வினாக்களை எடுத்து நாம படிக்கிறதால பிரயோசனமாண்டு கேட்கிற போது பூரணமான பிரயோசனம் இல்லை. ஏனெனில் இந்தியாவோட எக்ஸாம்ல அரித்மெட்டிக் அப்டிடியூடுங்கிறது தனியான ஒரு பாடமாக இருக்கு. அதாவது அரித்மெட்டிக் அப்டிடியூடுங்கிறது கணிதம் சார்பான வினாக்கள். அது இலங்கையோட ஐக்கிய வினாத்தால ஒரு பகுதி. சில பேப்பர்களை நீங்க எடுத்து பார்த்தா விளங்கும், எந்த மெட் சார்பான வினாக்களும் வந்திருக்க மாட்டுது. அப்ப நீங்க இந்த நேரங்கள்ல என்ன செய்து கொள்ளணும்னு சொன்னா, அதைகளையும் நாம பிராக்டிஸ் பண்ணி இலகுவாக எப்படி பேப்பர் அணுகலாம்ங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ணணும். இதே டைம்ல இலங்கையில இருக்கிற பாஸ் பேப்பர்கள், அதாவது ஐக்கிய பாஸ் பேப்பர்கள் பெரும்பாலும் இணையத்தில் வெளியிடப்படுவதில்லை. பொதுவாகவே லோ கொலிஜிட பாஸ் பேப்பரும் ஏஎல் காமன் ஜெனரல் டெஸ்டோட பேப்பரும் இது தவிர சில பரீட்சைகள்ல வினாத்தால் ஐக்கிய பேப்பர் மாத்திரமே வெளியிடப்படும். இதுகளை நாம இருக்கிறதுகளை எடுத்து பிராக்டிஸ் பண்றதும் இன்று பல
புத்தகங்கள் உள்ளது, ஐக்கியூ புத்தகங்கள். இதுல உண்மையாகவே நமது என்ன பொறுத்த வரைக்கும் கூற வேண்டும் என தமிழ் மொழியில் தான் ஐக்கியூ புத்தகங்கள் மிக மிக அழகான புத்தகங்கள் இருக்குது ஏனைய மொழிகளுடன் ஒப்பிடும் போது. ஏனெனில் நமது மீடியத்துல, அதாவது கடந்த கால வினாக்களை கொண்டு தொகுக்கப்பட்டு நீங்க யார்ட புத்தகத்தை எடுத்தாலும் அவ்வாறுதான் காணப்படுது. ஏனெனில் ஒருத்தட்ட புத்தகத்துல ஏன்னு சொல்லப்படுற ஒரு வினா இன்னொருத்தட்ட புத்தகத்துல ஆனான்னு சொல்லி இருக்கும். ஆனா விடயம் ஒன்று அவருடைய முதலாவது பேப்பர்ல போட்டிருப்பார், இவற்றையில் அவர் மூணாவது வினாத்தாள்ல பேப்பர்ல அந்த வினா இருக்கும். இவ்வாறுதான் இருக்கு. அப்ப நீங்க யார்ட புக் கொண்டாலும் எடுத்து ஒரு மணித்தியாலம் என்று சொன்னால் நாம அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னா ஒவ்வொரு தொகுதியாகத்தான் இலங்கையில பரீட்சை வினாக்கள் வரும். 1 தொடக்கம் 5, 6 தொடக்கம் 10, 11 தொடக்கம் 15 இப்படி வரும்போது நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களை எடுத்து செய்து போட்டு டைமை பாக்குறேன், இதுக்கு 1 நிமிஷம், அப்ப 5 நிமிஷத்தை வச்சு கடானது செய்து போட்டு திரும்ப விடைய பார்ப்போம். பார்த்து போட்டு அப்படி உடைச்சு செய்யும் போது என்ன பிரச்சனைன்னு சொன்னா எல்லா வினாக்களுக்கும் ஒரே அளவான நேரம் ஒதுக்குவது என்பது இல்லை. அப்ப ஒரு வினாக்கள் தொகுதிக்கு கூடுதலாகவும் இன்னொரு வினா தொகுதி குறைவாகவும் எடுக்கும். அப்ப இப்படி இல்லாம நாம நேரங்களை உடைச்சு செய்யும் போது நம்ம பிராக்டிஸ் மெத்தட் பிழையாக மாறும். அவ்வாறு இல்லாமல் நீங்க 1 மணித்தியால பேப்பர் ஆயின் ஒரு 50 நிமிடம் 45 நிமிடங்களை வைத்து அது வரைக்கும் உங்களால் முடியுமான வினாக்களை செய்து போட்டு அதன் பிறகு நீங்க என்ன செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னா நான் செய்ததுல எத்தனை சரி எத்தனைக்குள்ள டைமுக்குள்ள பாக்குற மாதிரி பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இது தொடர்பான மேலதிகமான விளக்கம் உங்களுக்கு எதிர்காலத்துல இது செய்து கொள்ளும். அதே நேரத்துல இங்க ஐக்கியங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு விடயம், மூளைக்கு வேலை கொடுத்து எடுத்துக்கொள்ளும். மெத்ஸ் நாலேஜ அப்ளை பண்ணணும், ஆனா பூரணமாக ஈக்குவேஷனு கூட எடுத்துக்கொள்ளாதீங்க. நிறைய பேர் செய்யற தவறு அதுதான். அப்ப ஒரு சார் ஒன்று அழகாக ஈக்குவேஷன் போட்டு ஸ்டெப் வைஸா என்ன நாம நினைக்கிறேன், அந்த சார் அழகாக படித்து தரா. இது உங்களோட எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுமா? 1 மணித்தியாலத்துல 50 வினாக்களை உங்களால செய்யக்கூடியதாக இருக்குமா இந்த மெத்தட்டை நீங்க அப்ளை பண்ணினாங்கிறத நீங்க தீர்மானித்து கொள்ளுங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டியது, உண்மையாவே நான் எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஹைஸ்ட் மார்க்ஸ் எடுத்தேன், ஆடியோ எக்ஸாம்ல ஹைஸ்ட் மார்க்ஸ் எடுத்தேன், இந்த மாதிரி எஸ்எல்ஏஎஸ்ல செலக்ட் ஆகினேன், இப்ப எஸ்எல்ஏஎஸ் ஆக இருக்கிறேன். இருந்தாலும் இதுவரைக்கும் நான் இருந்ததுல எந்த ஒரு ஐக்கியூ கிளாஸுக்கும் நான் பயன்படுத்த இது செய்தது இல்லை. செல்ஃப் ஸ்டடி தான் பிரதானமான விடயம். நீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வே ஒன்று உருவாக்கணும். ஒரு பேப்பர்ல வினா வந்தா இந்த வினா நீங்க டைமுக்குள்ள வச்சு செய்யும் போது ஏன் என்னால இந்த வினாவை செய்ய முடியல, அப்ப இதை நான் செய்யறதுக்கு எப்படி இலகுவாக எடுக்கலாம்ன்ற அடிப்படையில தான் நீங்க எடுத்து. நிறைய பேர் நினைக்கிறது கிளாஸ் போயிட்டு கிளாஸ்ல இருந்துட்டு நம்ம அந்த பேப்பரை விளங்கினதை, எனக்கு நிறைய பேர் செய்யற தவறு, ஒரு கிளாஸுக்கு போவாங்க, சார் அழகா பேப்பரை விளங்கப்படுத்துவார், அதை என்ன செய்வாங்க திரும்ப செய்து பார்க்க மாட்டாங்க, எனக்கு அந்த கேள்வி விளங்கிட்டுன்னு சொல்லி போட்டு இருப்பாங்க. திரும்ப நீங்க அதே கேள்விதான் எக்ஸாம்ல வந்தாலும் உங்களுக்கு பூரணமான ஒரு சாட்டிஸ்ஃபை ஒன்று இருக்காது. ஏனெனில் ஐக்கியூங்கிறது நீங்க பிராக்டிஸ் எடுக்காம எந்த ஒரு பயனும் இல்லை. இப்ப எதுவுமே நீங்க ஐக்கியூ பேப்பர் இன்றைக்கு ஒரு பேப்பரை செய்தாலும் திரும்ப அதே பேப்பரை இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு செய்தாலும் அந்த வினா கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்கும். ஏழியா இருந்ததோட ஒரு அளவுக்கு இலகுவாக இருந்தாலும் நம்ம எடுத்தெடுப்புல செய்ய மாட்டோம். இதுதான் ஐக்கியூங்கிறது. ஏண்டா ஐக்கியூங்கிறது மூளைக்கு வேலை. இலங்கையில எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஐக்கியூ பேப்பரை ஏன் வெளியிடுவது இல்லைன்னா, இன்று ஒரு பேப்பர்ல எக்ஸாம் நடந்தா அந்த கேள்வியை வச்சு மோடிஃபை பண்ணி இன்னொரு 5-10 வருஷத்துக்கு போறோம் அந்த பேப்பர்ல இருக்கிற கேள்வியில போடுவாங்க. புதுசாக ஒரு 5-10 வினாக்களை சேர்க்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இலங்கட பரீட்சைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க படிக்கும் போது இருக்கிற ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி பூரணமாக பிராக்டிஸ் பண்ணி இருக்கிற எல்லா புக்கையும் வாங்கி படிச்சாலும் நல்லது. அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா எந்த வகுப்பும் தேவையில்லை, எந்த இதுவும் தேவையில்லை, உங்களால சுயமாகவே நீங்க படிச்சு கொள்ள முடியும். சோ நான் இப்ப இந்த இதுல இருந்து உங்களுக்கு இதோட நான் கூடுதலாக சொல்லலை. நான் நிறைய நேரம் ஒரு வீடியோ காணொலியா போடும் போது நீங்க அதை பார்த்து கொள்ள மாட்டீங்க. சோ அந்த அடிப்படையில நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். தொடர்ச்சியாக எனது ஃபேஸ்புக் பேஜ்ல, அதாவது பேஜ் இல்ல ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு ஐக்கியூ வகுப்பு வீடியோக்கள் வினாக்களை இப்படி இலகுவாக கலந்துரையாடலாம் என்று சொல்லி நான் போட்டுக்கொள்வேன். ஸோ நீங்க அதுக்கு என்ன செய்து கொள்ளுங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு ஷேர் பண்ணி விரும்பினவங்களை இதை ஃபாலோ பண்ணிக்கொள்ள சொல்லுங்க. அதுல அவங்களுக்கும்
எடுத்துக்கொள்ள முடியும். இதே நேரத்துல என்கிட்ட கேட்டுக்கொண்ட அடிப்படையில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். SLAS தற்போது கோல் பண்ணப்படுமா என்று சொன்னா இந்த வருடம் விண்ணப்பம் கோரப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இதோட கூறிக்கொண்டு எனது தேவைன்னு சொன்னா நான் இந்த முகப்புத்தகத்துல உங்களுக்கு காட்டிக் கொள்றேன். இதுல நீங்க பார்த்து கொண்டு சொன்னா இது செய்து கொள்ளேன். இந்த அஃப்ரோஸ் அகமதுங்கிறத ஃபேஸ்புக்ல சேவ் பண்ணி கொள்ளுங்க, அல்லது எனது இலக்கத்தை நான் உங்களுக்கு போட்டுக்கொள்றேன். நீங்க இதுக்கு சரி கான்டாக்ட் பண்ணி கொள்ளுங்க. இதுதான் எனது இலக்கம். பெரும்பாலும் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தும் போது சில நேரம் பிஸியாக இருந்து ஆன்சர் பண்ணி கொள்ள மாட்டேன். உங்களுக்கு எது சரி சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் சந்தித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.